மயூரி, பாட்டி ரெடி ஆயிட்டாங்களா பாரு. எங்கப்பா? ஆபீஸ் போறதுக்கா? ஆமா. அவங்க ஏற்கனவே கிளம்பி போயிட்டாங்களேப்பா. என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, வேற யாராவது வரீங்களா என் கூட? பெரியப்பா, நீங்க கிளம்புங்க. எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஈவெண்ட் ஆர்டர் இருக்கு. நாங்க அதுக்கு போறோம். ம், சரி. டேய், நீங்க கிளம்பிட்ட? வேற எங்க? ஆபீஸ்க்கு தான். ஏன் அங்க வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ண போறியா? நம்ம கம்பெனியோட கௌரவத்தை அந்த ஃபங்க்ஷன்ல கெடுத்தது போதாதா? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு லேப்டாப் பேக்கை தூக்கிக்கிட்டு தைரியமா ஆபீஸ்க்கு கிளம்புற? சரி, அந்த பேக்ல என்ன வச்சிருக்க? நிஜமாவே லேப்டாப் தானா இல்ல சரக்கு பாட்டிலா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நேத்து தானே உன் பாட்டி ஆபீஸ் பக்கமே வராதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? அது சரி, நைட்டு மறுபடியும் நல்லா குடிச்சிட்டு தூங்கி இருப்ப. உனக்கு தான் குடிச்சா எல்லாமே அப்படியே மறந்து போயிடுமே. அதான் சொரணியே இல்லாம கிளம்பிட்ட போல இருக்கு. இங்க பாரு, நீ பண்ண அசிங்கத்தை நீ வேணா ஒரே நாள்ல மறந்து போலாம். ஆனா மத்தவங்க அவ்வளவு சீக்கிரமா மறந்து போற அளவுக்கான காரியமா அது? ச்சே, உன் தகுதி என்னன்னு தெரியாம உன்னை போய் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். நல்ல வேலை, பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லனா அந்த சங்கத்தோட கதி என்ன ஆயிருக்கும்? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு நான் குடிக்கவே இல்லப்பா. டேய், பேசாத. அத நீ சொல்லக்கூடாது. நீ பண்ணத நேர்ல பார்த்த யாராவது ஒருத்தர அப்படி சொல்லு. ஆனா யாரும் நீ சொல்றத நம்ப மாட்டாங்க. ஏன்னா கண்ணால பார்த்தத எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன் முதல்ல நீ சொல்றத உன் அம்மா நம்புவாரான்னு சொல்லு. உன் தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு உருவாக்கி கட்டி காப்பாத்தின கம்பெனி இது. உன் தாத்தாவும் பாட்டியும் கம்பீரமா உக்காந்து தலைமை ஏத்துக்கிட்ட பதவி அது. ஆனா இன்னைக்கு உன்னால நம்ம கம்பெனியோட மானமே போயிடுச்சு. இவ்வளவு காலமா நம்மளோட பெருமையா இருந்த அந்த தலைவர் பதவியும் கைய விட்டு போயிடுச்சு. மொத்தத்துல நம்ம குடும்பத்துடைய கௌரவம், கம்பெனியோடைய கௌரவம், இது ரெண்டுமே உன்னோட கேவலமான நடத்தையால ஒரே நாள்ல தகர்ந்து போச்சு. இதுக்கப்புறமும் நீ ஆபீஸ்க்கு வந்து என்ன பண்ண போற?